ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீழ்மலி வேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. சங்கரம் சங்கராச்சாரியம் சத்குரும் சந்திரசேகரம் அஸ்மத் ஆச்சாரிய வர்யம் பிரணதோஸ்மி பிரணப்பன. மதுரையம்பதியில எம்பெருமான் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்களை எல்லாம் தொகுத்த நமக்கு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கார். அதை நம்ம தொடங்கி இப்ப அப்படி ஒரு மாதிரியாக 158 பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம். கிட்டத்தட்ட அதுல அந்த நிறைய ஆரம்பத்துல கடவுள் வாக்கிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கடவுளையா அவர் துதி பண்ணி கடைசியில ஊருக்குள்ள ஊருக்கு வெளியில எப்படி இருக்குன்னு பார்த்து, ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த மலைகள்லாம் எப்படி காட்சி தருது, மேகங்கள் எப்படி இருக்கு, ஆறுகள் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் கிட்ட வரும்போது அகழிகள் எப்படி இருந்தது, கோட்டை மதில் சுவர்கள்லாம் எப்படி இருந்தது, கோபுரங்கள்லாம் எப்படி இருந்தது. அது ரொம்ப அழகா ஒன்னொன்னு வர்ணனையை பார்க்கும்போது அவருடைய ஒரு கல்பனா சக்தியும் சரி, ஒரு விஷுவலைசேஷன் ஆஃப் இஸ் இமேஜினேஷன், அதை நம்ம கண் முன்னாடி உருவகப்படுத்தி அப்படியே நம்ம சினிமா பார்க்குற மாதிரி, ஒரு டிவி பார்க்குற மாதிரி அப்படி நம்ம முன்னாடி ஓட விட்டு அவருடைய ஒரு அருமையான அந்த இதை எப்படி நம்மளால அதை பாராட்டாம இருக்க முடியும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு அழகான கவிகள் எல்லாமே பொதுவா பார்த்தாக்கா அவ ரொம்ப பெரிய ஞானிகளா இருப்பா, இல்ல அவெல்லாம் பெரிய பக்தாளா இருப்பா. அவளுக்கு இந்த வாக் தேவியானவள் அப்படி ஒரு தங்கு தடை இல்லாத எழுதக்கூடிய சொல்லக்கூடிய அந்த திறமையை அவளுக்கு அம்பாள் கொடுத்திருப்பா, வாக்தேவியானவள் கொடுத்திருப்பா. நம்ம அப்படி பார்த்துன்னு வரும்போது வேளாளர் வீதி உள்ளுக்குள்ள வந்துட்டோம். அந்த இது வழியா கோட்டை வழியா உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ஒன்னொன்னு அழகழகா பங்கீடு பண்ணி வச்சிருக்கேன். அந்த காலத்துல மதுரை எப்படி இருந்ததுன்னு நம்ம கண் முன்னாடி கொண்டு செஞ்சிருக்கிறார். அதுல வேளாளர் வீதி, வணிகர் வீதி இப்படிலாம் ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தது நாடு. அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருந்தா. அதுல மறையவர் வீதி, அந்த வீதி, இது நிறைய வீதிகள்லாம் இருந்தது. நிறைய வீதிகள் ஏன் இருந்ததுன்னாக்கா ஏதாவது ஒண்ணு வேணும்னா ஒரு இடத்துல தேடிட்டு போக வேண்டாம், ஒரே தெருலயே எல்லாமே கிடைக்கும். அதோட ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டிங். அங்க ஒரு கடையில அடுத்த கடை, அதுக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த கடை, ஒரே சாமான் வாங்கறதுக்கு ஒரு 8 கடைகள் இருந்ததுன்னா எங்க தரமா இருக்கு, எங்க விலை குறைச்சலா இருக்கு, எங்க அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். அந்த மறை ஓதரா அப்படின்னு சொல்லும்போது மறையவர்கள் வாழக்கூடிய வீதியானது எப்படி இருக்கும்னா 4 விதமான வேதங்களையும் சொல்லக்கூடிய, பாடம் நடத்தக்கூடிய, சிஷ்ய கோடிகளை தயார் பண்ணக்கூடிய அந்த வித்வான்கள்லாம் இருந்த இடமா இருந்திருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இப்படி. அப்புறம் ஒரு பயிற்சி கூடங்களா இருக்கிற இடத்துல பார்த்தாக்க அங்க ஒரு துறைக்கும் ஒரு இந்த காலத்துல காலேஜ், யூனிவர்சிட்டின்னு சொல்ற மாதிரி அந்த காலத்துல அப்படி ஒரு மாதிரியான அமைப்பை கொடுத்து யாருக்கு எந்த ஒரு துறையில ஈடுபாடு இருக்கிறதோ அவளுக்கு தேர்ச்சி பெறுவதற்காக உள்ளான வசதிகள் எல்லாம் அந்த காலத்து மன்னர்கள்லாம் பண்ணி வச்சிருந்தாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மதுரையை பத்தி சொல்லும் போது நம்ம கடைசியா பார்த்த ஒரு பாடல் என்ன, திக்கலாம் புகழ் மதுரையை சிவபுரம் ஆக்கி முக்கண் நாயகர் அரசு செய் முறையினுக்கு ஏற்ப தக்க தோழனோடு அழகிய மாநகர் உரை தயக்கம் ஒக்கும் அந்நகர் வாணிகர் உறையுள் சூழ் நியமம் அப்படிங்கிற ஒரு பாடலை பார்த்தோம். அதை நம்ம இப்ப ஞாபகப்படுத்திக்கலாம். எப்படி இருந்ததுன்னா அந்த மதுரையும் பதியே அந்த 3 கண்களை உடைய சிவபெருமான் இருக்காரு. அவர் எல்லா திசையிலும் உள்ளோரும் எத்திசையும் போற்றும் வண்ணம் புகழும் வண்ணம் அவர் சுந்தர பாண்டியனாக மதுரையை ஆட்சி பண்ணார். அது சிவபுரம் ஆயிட்டு இல்லையா? ராமன் இருக்கிற இடம் அயோத்தி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி சிவன் இருக்கிற இடம் சிவபுரம் ஆயிடுத்து. ஸ்ரீபுரம், அம்பாள் இருக்கிற இடம் ஸ்ரீபுரம், சிவன் இருக்கிற இடம் சிவபுரம் இல்லையா? இவர் சோமசுந்தர பாண்டியன். சுந்தரன் நல்ல அழகு. சோமசுந்தரன் அப்படின்னா
உமாசகித்தனாக இருக்கக்கூடிய மீனாட்சியோட கூட உமா இல்லையா, அது உமையோடு கூட இருக்கக்கூடிய அந்த சுந்தரேஸ்வரன் பாண்டியனாக அரசாட்சி செய்யும் போது அதுக்கு எப்படி இருந்தது நாடு? பகவானே ஆட்சி பண்றாருன்னா இட் வில் பி ரூல் மாடல் இல்லையோ? இப்படிதான் ஆட்சி பண்ணணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் மக்களை சந்தோஷமா வச்சுக்கணும், இதுதான் நேர்மையான ஆட்சி, இதுதான் நியாயமான ஆட்சி, இதுதான் நாணயமான ஆட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி பகவானே ஆட்சி செய்து காமிச்சு. இதுவும் ஒரு திருவிளையாடல் தான். அந்த சுந்தர பாண்டியனாக மதுரை ஆண்ட அவர் இருக்காரு, மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர்லாம் சொல்லுவா அவர் மீனாட்சி தான் ராணி மகாராணி, அவருடைய கணவரா தான் இவர் இருந்தார், தட் இஸ் குயின்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு. இல்ல, இங்க அவர் உடம்புலயே பாதியாச்சே. அம்பாலும் சிவனும் ஒன்னா இருக்கிறதுனால உமை ஆண்டாலும் ஒண்ணுதான், சிவன் ஆண்டாலும் ஒண்ணுதான். அந்த ஆட்சியில 2 பேருடைய பங்கு இருக்கு இல்லையா? தாயாகும் தந்தையாகும். சிவபெருமானுக்கே தாயுமான சுவாமின்னு பேர் இல்லையா? அதுக்கேத்த மாதிரி அவர் உடம்புலயே தாயை வச்சுட்டு இருக்காரு, அவர் அன்னை உமைய வச்சுட்டு இருக்காரு. அது அவர் ஆட்சி பண்ணாலும் சரி, அந்த அம்மா ஆட்சி பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம பாக்குற காலத்துல அது சிவபுரமாக இருக்கு. அம்பாளோட கூடிய அந்த கருணை வெள்ளமான தயார்திரா, அந்த தயார்திராவோட கூடி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் ஆட்சி பண்றாரு. அது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப செல்வ செழிப்பு, கவலையே பட வேண்டாம். ஏன்னா செல்வத்துக்கெல்லாம் அதிபதி குபேரன். குபேரனே நமக்கு ரொம்ப நண்பன் ஆயிட்டான்னா கவலையே கிடையாது இல்லையா? நம்ம ரொம்ப வேண்டப்பாவட்டும் ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டா நமக்கு புது புது நோட்டா கொண்டு வந்து தராளே அப்பப்போ, அதெல்லாம் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதான் அவர் எங்க சொந்தக்காரர் இருக்காரு, எங்க அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, எப்ப ஒண்ணுன்னு கேட்டாலே எனக்கு புது நோட்டா மாத்தி கொடுப்பறாங்க அப்படின்னு சொல்ற போல இங்க பரமேஸ்வரனுக்கு தோழனாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா குபேரனே இருக்காராம். குபேரனுடைய ஊர் என்னது அப்படின்னு கேட்டாக்க அழகாபுரின்னு பேரு. அழகேசன் அப்படின்னு சொல்றது சுந்தரன் அழகான ஈசன் அப்படின்னு அது சிவபெருமானை குறிக்கும், முருகனை குறிக்கும். ஆனா அழகாபுரி அப்படிங்கிறது என்னன்னாக்க குபேரன் தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த நகரத்துக்கு அழகாபுரின்னு பேரு அப்படின்னு சொல்றான். அந்த அழகாபுரிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குபேரன் அவன் எப்படி அவ்வளவு பணம் அவனுக்கு அப்படின்றது தெரியல. அவன் தான் சிவபெருமானுக்கும் தன்னுடைய செல்வத்தால அவர் ஆட்சி பண்ணும் போது உபகாரம் பண்ணான். அதே சீனிவாச பெருமானுக்கும் பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவரு போய் பரதேசி மாதிரி நின்னா எப்படி இல்லையா? ஓரளவுக்கு தனக்கு சமமாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை தானே அவர் தேர்ந்தெடுப்பார். அதனால சிவபெருமானுக்கும் கொடுத்த மாதிரி இங்க சீனிவாச பெருமாளுக்கும் திருப்பதியில குபேரன் அள்ளி அள்ளி பணத்தெல்லாம் கொடுத்தாராம், எடுக்க எடுக்க கொடுத்துட்டே இருந்தானா. அவர் எல்லாத்தையும் திருப்பி தரேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. இன்னி வரைக்கும் அவரால் திருப்பி கொடுக்க முடியாதான், வெறும் வட்டி தான் கொடுத்துட்டு இருக்காராம். அந்த வட்டியை எங்கேருந்து கொடுக்கறது? அதுக்காக தான் அவருக்கு எல்லாரும் இந்த காணிக்கையா பக்தாள் தேர்ந்து அவர் வாங்கி அதெல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இங்க குபேரன் அந்த மதுரை மாநகர்ல இருந்து தனக்கு சிவபெருமானுக்கு தோழனாக விளங்கி அவருடைய ஆட்சி சிறப்பாக இருப்பதற்காக செல்வ செழிப்பை கொடுத்தான். இது எப்படி இருந்ததுன்னா அந்த வணிகர்கள் இருப்பிடங்கள்லாம் சூழ்ந்த மதுரை நகரம் இருக்கே, இது அந்த அழகாபுரி மாதிரி இருந்துதான். அவ்வளவு செழிப்போட விளங்கிட்டு கிடைக்காத ஐட்டமே கிடையாது. எது வேணும்னாலும் இருக்கு, என்ன வேணும்னாலும் இருந்தாங்க அப்படின்னு. சில கடைக்கு நம்ம போயிட்டோம்னா உள்ள போனா வெளியில வெறுங்கையோட விட மாட்டான், ஏதாவது வாங்காத நம்மள வெளியிலேயே விட மாட்டான். நம்ம எந்த மாதிரி காம்பினேஷன் ஒரு பொருள் வேணும்னு கேட்டாலும், எந்த மாதிரி ஒரு விலையில கேட்டாலும் இதோ இருக்கே இருந்தாங்க அப்படின்னுவோம். நம்ம போயிட்டு ஏதோ போய் பார்த்துட்டு வரலாம் விண்டோ ஷாப்பிங்காக அப்படின்னு சில பேர் போவா இல்லையா கடைக்கெல்லாம். ஏதோ வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு, பஸ் கிளம்புறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, எதுக்கு ஒரு மால் இருக்குன்னு உடனே அங்க போயிட்டு இப்படி அங்கெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா பஸ் கிளம்புறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ரிசர்வ் பண்ணிருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் முன்னாடி பஸ்ல உட்கார்ந்தா போறோம்னு உள்ள எல்லாம் அந்தந்தா பார்ப்போம். அவன் நம்ம சீரியஸா வாங்க போறோம்னு நினைச்சுட்டு ஒன்னு எடுத்து சொல்லிட்டே இருப்பான். நம்ம எல்லா விலையும் கேட்டு எல்லா பொருளையும் கேட்டு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி வேற அங்க பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் ஜாலியா செலவு பண்ணிட்டாரு. அப்புறம் வரேன்ப்பா நான்
அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்கேயும் தப்பிச்சுன்னு வெளில வருவோம். ஆனா சில கடைக்காரன் ரொம்ப கெட்டிக்காரன், மாட்டினோன்னு விட மாட்டான். நமக்கு ஏதாவது ஒரு பொருளை தலையில கட்டி ஒரு சேல்ஸ் பண்ண என்ன, அந்த சேல்ஸ் பண்ற அந்த சேல்ஸ்மேனுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். இத்தனை கஸ்டமர் பார்க்க வச்சான், இவ்வளவு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண வச்சான். அது மாதிரி இங்கேயும் இந்த வணிகர்கள்லாம் எப்படி இருக்காருன்னா எது கேட்டாலும் கொடுக்கற மாதிரி வணிகர்களாக அந்த வணிகர் வீதியில வரலாம் இருந்தான்னா சரி. ஒரு வீதியா பார்த்துன்னு இத்தனை சிறப்புக்கும் முக்கியமான காரணம் யாரு? அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா தானே. அந்த அரசனுடைய சிறப்பான அரசாட்சியினால் தானே இந்த நாடானது இவ்வளவு சிறப்பா இருக்கு, இவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கு. இப்படி ஒரு வளமை மிகுந்த ஒரு நாடாக, வறுமையே இல்லாத நாடாக, எல்லாவற்றிலும் சிறந்ததாக, ஒரு கல்வி கேள்விகளிலும் சரி, வேள்விகளிலும் சரி, வேதங்கள் பாடசாலைகள் இருக்கக்கூடிய இடங்களாலும் சரி, வீரர்கள் பயிற்சி பண்ணக்கூடிய இடமானாலும் சரி, வணிகர்களோ எல்லாரும் இருக்கக்கூடிய வீதியானாலும் சரி, அப்படி ஒவ்வொன்றும் ஒரு மாடல் மாதிரி இப்படி இருக்கணும். ஒரு நாடுன்னா எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஒரு குடும்பம்னா இது மாதிரி இருக்கணும் சார். என்ன ஒத்துமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அன்பு, ஆதரவு, பரிவு, இப்படி ஒரு குடும்பம் இருந்துடுத்து அப்படின்னு சொன்னா இது மாதிரியே எல்லாரும் ஃபாலோ பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி நம்ம சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி இந்த ஊர் நமக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி இருந்ததுன்ற பாடலை பார்த்தோன்னா இந்த ராஜாவுடைய ஒரு இதை பத்தி பார்க்கணும் இல்லையா? ராஜாவுடைய வரக்கூடிய வீதி எப்படி இருந்தது, அந்த வீதியில என்னெல்லாம் இருந்தது, அங்க முக்கியமா என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு இந்த பாடல்ல அவர் சொல்ல போறார். இது 160வது பாடல். சீரியலா பார்க்கும்போது ஒற்றை ஆழியால் உலகு இருள் ஒதுக்குமா போல செற்ற நேமியார் களி இருட்டு இன்று கோலூச்சி மற்றடம் பொய்ய வலியினான் மாரடு சீற்ற கொற்ற மன்னவன் விழுக்குடி கோமறு குறைப்பான். இது ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு புரியறதுன்னு கிடையாது. ஒரு வார்த்தை கூட புரியல. இத நம்ம பிரிச்சு பார்த்தான்னா கொஞ்சம் புரியும். ஒற்றை ஆழியால் உலகு இருள் ஒதுக்குமா போல செற்ற நேமியா களி இருள் தின்று கோலோச்சி. அந்த தின்று அப்படி இருக்குல்ல, அந்த தின்று அது சேர்ந்து சந்தி, அதுல அப்படி வருது. இந்த சந்தி சமாசம் எல்லாம் எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும் போல இருக்கு. சம்ஸ்கிருதத்துலதான் இருக்கும். சந்தி, சமாசம், விபக்தி, இது மாதிரி எல்லாமே சம்ஸ்கிருதத்துல இருக்குன்னு பார்த்தா ஆதி மொழியான சம்ஸ்கிருதமானாலும் சரி, தமிழானாலும் சரி, ரெண்டுலயும் கிட்டத்தட்ட கிராமர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இதுல இருக்கிற மாதிரியே அந்த வார்த்தைகள் சேர்க்கிறது, அதை ஒற்று வர்றது, அதை எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட அதாவது சில இடத்துல ஒரு அக்ஷரங்களை 1-2 சேர்க்கணும், குறைக்கணும்ன்றதுக்கு எப்படி சம்ஸ்கிருதத்துல இருக்க மாதிரி ச து தி இல்லையா, இந்த மாதிரி ஹி அப்படின்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அது மாதிரி தமிழ்லயும் நிறைய அங்கங்க இருக்கு. அது இங்க பிரிக்கும் போது கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் பரிச்சயமான மாதிரி தெரியாது. ஒற்றை ஆழியால் உலகின் இருள் ஒதுக்குமா போல செற்ற நேமியார் களி இருள் தின்று கோலோச்சி மற்ற தடம் புய வலியினான் மாறாடி சீற்ற கொற்ற மன்னவன் விழுக்குடி ஓமரு குறைப்பாம். இது ஒற்றை அப்படின்னா ஏதோ புரிகிறாப்புல இருக்கு, ஒதுக்குமா போல அப்படின்னாலும் புரிக்கிறாப்புல இருக்கு, உலகுங்கிற வார்த்தை தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் கோலோச்சி அப்படின்ற ஒரு சில சமயங்கள்ல நம்ம நாவல்கள்லாம் படிக்கும் போது செங்கோலோச்சி அப்படின்னு நாட்டை ஆண்டான்ற மாதிரி நமக்கு தெரியும். மற்ற தடம் புய வலியினான் மாறாடு சீற்ற கொற்ற, அதுவும் புரியல. மன்னவர் அப்படின்னா ராஜா அப்படின்றத உரைப்பாம்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி புரியுது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறார். எதை பத்தி சொல்ல போறாருன்னா இந்த ராஜாவுடைய பராக்கிரமத்தை பத்தி சொல்ல போறார். அதுக்கு எப்படி உபமானங்களோட சொல்றாருங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஒற்றை சக்கர தேரினை உடைய சூரியன். சூரிய பகவான் வரக்கூடிய தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தானா. அது எப்படி பேலன்ஸ் பண்ணி வருவார்னு எனக்கு தெரியல. அத அவருக்கு சாதாரணியா அருணன் வந்தான். அந்த அருணனுக்கு கால் கிடையாதும். கரெக்டா? ஆமா, அனூறு சாரதி. அதாவது ஊருன தொடை, அனூறு சாரதி
தொடை இல்லாதவன் தான் சாரதி ஆமா அப்படின்னுட்டு தொடை இல்லாதவன். ஆனா அவனுக்கு தொடை இல்லாதனால எதை கண்ணு நடுக்க வேண்டாம். நம்ம சொல்ல ரொம்ப பயந்தாங்க தொடை நடுங்கின்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான் இவனுக்கு தொடையே இல்லைன்னா அவன் எதுக்கு நடுங்க போறான், எதை பத்தியும் நடுக்கவே வேண்டாம். இதுல இவருக்கு சூரிய பகவானுக்கு ஒரு தேரு. அந்த தேர் என்னன்னா அதுக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் அந்த தேரு. அந்த ஒரு சக்கரம் இருக்கிற தேரை இழுக்கிறதுக்கு 7 குதிரை, இத ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி. அந்த சாரதி என்னன்னா சூரிய பகவானை விட செக்கச்சவேல்னு இருப்பானா. சூரிய பகவானா கொஞ்சம் மஞ்சள் நிறத்தோட இருப்பார். இவன் செக்கச்சவேல்னு வேற சிவன் அருணன் அப்படின்னு சொல்றதுனால சிவப்புன்னு தான் அர்த்தம். அருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கட்டி தட்டி அப்படின்னு அம்பாளை பத்தி லலிதாசகஸ்நாமத்துல சொல்லும் போது செக்கச்சவேல்னு சின்ன அவருடைய உடம்பு செக்கச்சவேல் இருந்ததுங்கிற. ஆனா நம்ம பாக்குறதா அம்பாள் பசுமையான நிறத்தவள் பாக்குறோம். ஆனா இங்க சிவப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது அருணன் அப்படின்னு அவன் சிவப்பா இருப்பான். இவன் எப்படி இந்த தேரை ஓட்டின்னு வரான்? அவன் வரும்போது ஒற்றை சக்கர தேரினை உடைய சூரியன். அந்த சூரியன் என்ன பண்றான், எதுக்கு வரான் அப்படின்னு கேட்டா, அந்த தேர்ல ஏறி உலகத்தினுடைய இருளை எல்லாம் ஓட்டுமா போல. இந்த உலகத்துல பகல் இரவு அப்படின்னு 2 வருதுல எல்லாமே துவந்தமா தானே இருக்கு. நம்ம எல்லாம் ஏகமேவ அத்வித்தியம் சொன்னாலும் துவைத்தத்தை நம்மளால தவிர்க்கவும் முடியலையே. பல விஷயங்களுக்கு பிராக்டிக்கலா பார்க்கும்போது துவைத்தமும் கூடவே எக்ஸிஸ்ட் ஆனாதான் அதுக்கு ஒரு ருச்சி இருக்கு இல்லையா. இதுல பகல் அப்படின்னா ஒரு இரவு. அந்த இரவு முடிஞ்ச உடனே அந்த அருணன் காலங்காத்தால அருணோதயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அருணன் எழக்கூடிய காட்சி. அப்பதான் இந்த கீழ்வானம், அந்த கிழக்க இருக்கக்கூடிய வானமானது அப்படி கடல் பகுதி இருக்குல்லன்னு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அந்த சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம், ரொம்ப பிரகாசமான சிவந்த ஒரு வெளிச்சம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூரியன் மேல வர்ற காட்சியை பார்க்கும்போது இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கலாம் போல இருக்கும். அது சூரியன் வரதா இருந்தாலும் சரி, பௌர்ணமி நிலவு வரதா இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா இருக்கும். அப்படி என்ன சார் இந்த காலத்துல பாட்டுல எல்லாம் சொல்லியிருக்கீங்க, ஒரு சக்கர தேர்ல வருவானே, அந்த அருணன் ஓட்டின்னு வருவானே, அந்த சூரியன் வர தேர் அதெல்லாம் காணமே, வெறும் சூரியன் தான் தெரியறது அப்படின்னா, அந்த சூரிய மண்டலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய தேவன் அவன் அப்படின்னு. இப்ப மாளிகை அப்படின்னா உள்ளுக்குள்ள ராஜா இருப்பார். ராஜா மாளிகைன்னு ராஜா இருக்கிற இடம் மாளிகை. அதனால ராஜா வெளியில வரான்னு மாளிகையும் கூடவே வருமான்னு வராது. அது மாதிரி சூரியன் அப்படி வர்றாருன்னு அவர் அதிதேவதையாக இருக்கக்கூடிய பெருமான் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதாக வச்சுக்கலாம். இல்ல அவர் சூரிய மண்டலத்தை அவர் தனியா தேவலோகத்தை தனியா இருந்து தன்னுடைய கிரணங்களை மாத்திரம் அமைச்சிருக்கிறதா வச்சுக்கலாம். அப்படி வரக்கூடிய சூரியனானவன் அப்படி உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் அவனுடைய ஒளிச்சத்தினால அத்தனை ஒரு நம்ம பூமியினுடைய மொத்தத்துக்கும், இது பூமி சுத்ததோ சூரியன் சுத்தி வருதோ 2 விதமா எடுத்துட்டாலும் அந்த ஒரே ஒரு சூரியன் அந்த பகல்ங்கிற போது எப்பேற்பட்ட ஒரு வெளிச்சத்தை கொடுத்து எதையுமே நம்ம சுலபமாக காணக்கூடிய, கண்டு மகிழக்கூடிய, ரசிக்கக்கூடிய காட்சியை கொடுக்குறான். அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிச்சுதான் சந்திரன் நிலவானது காய்கிறது நம்ம சொல்றோம். ஆனா அந்த நிலவுல நம்மளால ஏதாவது படிக்க முடியுமா, முடியாது. ஏதாவது வேலையை செய்ய முடியுமா, கூர்ந்து கவனிச்சுன்னு முடியாது. அதை ரசிக்கத்தான் முடியும், அதை என்ஜாய் பண்ணத்தான் முடியும். இவர் இருளை ஓட்டுறார். எப்படி இருளை ஓட்டுறார்? அது போல அவர் இருளை ஓட்டுவதற்காக காலை வேளையில எழுந்து வரும்போது எப்படி இருக்கிறதோ அதே போலயே என்ன இருக்குன்னு, கோபித்தலை உடைய தன்னுடைய ஆணை சக்கரம். ராஜாவுக்கு ஒரு சக்கரம் இருக்கு, சூரியனுக்கு ஒரு சக்கரம் இருக்கிற தேர் இருக்கிற மாதிரி ராஜாவுக்கு ஒரு சக்கரம் இருக்கு. அது என்ன சக்கரம் அப்படின்னா, அது எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும். சுழற்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல நிலையா இல்லைங்கிற அர்த்தம் மாதிரி, இந்த கோபம்ங்கிற கூடிய அந்த ஒரு சக்கரமானது இது ராஜாவுக்கு மாத்தி இருக்கும். ஒரு வருஷமே ஒரு வீரர்கள் மேல கோபம் வரலாம், மந்திரி மேல கோபம் வரலாம், சபை மேல கோபம் வரலாம், எதிரி நாட்டு மேல கோபம் வரலாம். அந்த கோபித்தல் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய அந்த ஆணை சக்கரம், கோபம் வந்துட்டோன்னா என்ன ஒரு அடுத்தது ஆர்டர் தான். அவனை 100 கசையடி கொடு அப்படின்னு சொல்றா இல்லையா. அவனை என்ன பண்ண, கழுவலை ஏத்து, இவன் எண்ணெய் கோப்பரல கூட, இப்படி ஆணை கொடுக்குறான். கோபத்தினுடைய அல்டிமேட் எண்ட் அவன் ஆணை பிறப்பிக்கிறான், ஆர்டர் கொடுக்கறான் இல்லையா. அப்படி ராஜா கொடுக்கிற ஆர்டர் இது என்ன, பாவமாகிய துன்பம் அப்படிங்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவனும், பாவங்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவன் சூரியன். இங்க ராஜாவும் மக்களை தூய்மைப்படுத்தி தன்னுடைய ஆணையினால கட்டுப்படுத்தி அவர் எந்த பாவமும் பண்ணாத மொழியாக அவர்கள் எல்லா விதமான
தன்னுடைய செயல்களிலும் நேர்மையும் நாணயத்தையும் கடமையையும் அவர்கள் எப்போதும் அது கடைபிடிக்கிற மாதிரியாக அவளுடைய அஜ்ஞானம்ங்கக்கூடிய இருளை விலக்கி அவளுக்கு எஜுகேஷன் எல்லாம் கொடுத்து ஒரு செங்கோல் ஆட்சி பண்றாங்க. செங்கோல் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம ஊர் பார்லிமெண்ட்ல கூட செங்கோல் கொண்டு போய் நாட்டினான். அந்த செங்கோல்னு அந்த காலத்து ராஜா எல்லாம் செங்கோல்னு ஒண்ணு வச்சுட்டு இருப்பான். அது சிவப்பாலாம் இருக்காது, அது தங்கத்தால சில ராஜா வச்சுட்டு இருப்பான், சில பேர் வெள்ளியில வச்சுட்டு இருப்பான். அது ராஜா கையில அதை வச்சுட்டு இருப்பாரு. அந்த கையில வச்சுட்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம்னா அது அவருக்கு ஒரு அடையாளம். அந்த கையில வச்சு ராமர் வில்ல வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். முருகன் வேல் வச்சுட்டு இருக்கார் ஒரு அடையாளம். சிவன் சூலம் வச்சுட்டு இருக்கார் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தினால அவன் என்ன சொல்றான்னா அஜ்ஞான இருளை போக்கி ஞானத்தை விருத்தி பண்ணுவதற்காக உபகாரம் செய்யறதாக அது நம்ம எடுத்துக்கணும். அதுவே ராஜா செங்கோல் எதுக்கு வச்சுட்டு இருக்காருன்னா தன்னுடைய ஊர்ல எந்த விதமான கேடுகளும் விளையாமல் கெடுதல்கள் ஏதும் நிகழாமல் பிற நாட்டு மன்னர்கள் தன் நாட்டின் மீது படையெடுக்காமல் தன் நாட்டை ஆக்கிரமிக்காமல் இருப்பதற்கு தன்னுடைய வீரத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்துமா போல என்ன வச்சுருந்தாங்க, கையில இந்த செங்கோலை வச்சுருக்க. அந்த செங்கோலை வச்சுட்டு நாட்டை நல்லபடியாக ஆண்டு அவளுடைய வீரம் பொருந்திய தோல் வலிமையினால பகைவரை கொன்று. தோல் வலி ரொம்ப முக்கியம். தோல்னா புஜங்கள் இல்லையா, அது புஜங்கள் பலமா இல்லைன்னா எங்க இந்த வாழை தூக்க முடியும் நம்மளால? ஒரு சின்ன டம்ளரே தூக்க முடியாத அளவுக்கு இருந்தானே ஒருத்தர் வியாதியா உடம்பா படுத்துட்டு இருக்காருன்னு அவர்கிட்ட போய் அந்த பக்கெட் எடுத்துன்னு எங்க இருந்து எடுத்துன்னு வருவார்? ராஜாக்கு அந்த தோல் வலி இருந்தாதான் அந்த இவனுக்கு சொல்லுவார், ராவணனுக்கு சொல்லும் போது அவனுடைய தோல் வலிமை எப்படி அப்படின்னா மார்பனுடைய ஒரு திறன் எப்படி இருந்ததுனாக்க அவன் 8 திசைகளுக்கும் அதை தாங்கக்கூடிய யானைகளோட போர் புரிவானாம். அந்த யானைகளோட இவன் மோதுவானாம். அப்படி மோதும் போது ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா ஒரு யானையுடைய 2 தந்தமும் அவருடைய மார்புல இந்த பக்கம் புகுந்து அந்த பக்கம் வந்துடுச்சு. அப்ப என்ன பண்ணான்னா பெரிய அரசவையில இருந்து ஆட்கள்லாம் அந்த தந்தத்தை அறுத்துட்டாளாம். மார்புக்கு இந்த பக்கமும் முதுகுக்கு அந்த பக்கமும் அறுத்து விட்டாலாம். அறுத்தும் போது அந்த ஒரு பகுதி மார்பிலே தங்கிடுத்தான். அது அவனுக்கு ஒரு அழகா கொடுத்தான். அதாவது தோல்வலி அவனுடைய புஜங்களுடைய பராக்கிரமம் தெரியறதுன்னா இது எங்க வருது அப்படின்னு கேட்டாக்க ராவண சம்ஹாரம் ஆயிடுது. அப்ப ராமர் பாக்குறாராம், விபீஷன் கூட்டின்னு போய் அண்ணா விழுந்துட்டான், கதை முடிஞ்சு போச்சுன்னு பார்க்கும்போது அவருக்கு அவன் தலை குப்புறப்படுத்துன்னு இருக்கான். அவனுடைய முதுகுல பார்த்தா 2 புண் மாதிரி இருக்கு. உடனே அவருக்கு ரொம்ப ராமருக்கு வருத்தமா, ஐயோ இவன் முதுகுல புண்ணு இருக்கே, இவன் எங்கேயோ புற முதுகு காட்டி ஓடி அடி வாங்கியிருக்கான் போருக்கு, இவனையா போய் நான் கொன்னேன் அப்படின்ற போது விபீஷணன் சொல்றான் அந்த கதையை. அப்படி இல்ல அண்ணா தோல் வலிமை புஜ பராக்கிரமம் என்னதான் அவர் கெட்டவரா இருந்தாலும் எனக்கு அண்ணா தானே, அவருடைய பராக்கிரமத்துக்கு ஈடு என்ன சொல்லவே முடியாது. 7 லோகத்தின் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தவர் இல்லையா, பரமேஸ்வரனாலேயே போற்றப்பட்டவர். பரமேஸ்வரன் ராவணேஸ்வரன் அவருக்கு சமமா ஈஸ்வர பட்டத்தை தாங்கி கொண்டிருந்த ராவணன் அண்ணா இருக்காரு. அவர் யானையோட மோதி பொருதுதல் அப்படின்னா யானையோட மோதி சண்டை போடுது. அப்படி திக்கஜங்களோட 8 திக்கு கூட யானைகளோடையும் போர் பண்ணினா எவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கணும். அப்படி அந்த தந்தங்கள் உடைந்ததனால் ஏற்பட்டதுதான் இது. உள்ளுக்குள்ள இருக்கிறது தந்தம், இது புண்ணு இல்லைன்னு சொல்றானா. அப்படி பராக்கிரமத்தோட இருக்கக்கூடிய புஜ வலிமையோட இருக்கக்கூடிய அரசர்கள் இருந்தாருன்னா அவ சீற்றமுடன் வெற்றியை அடைவார்கள். சீற்றமுடன் என்ன அப்படி சீரிப்பாயது. அப்படி அவளுக்கு ராஜாக்கு என்னன்னா எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவளுக்குன்னா பிற நாட்டு மன்னர்கள் தன் மீது படையெடுத்தால் அவர்களை ஓட ஓட விரட்டுவது, இல்லைன்னா அடுத்த நாடுகள் மேல படையெடுத்து தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை விஸ்தீர்ணம் பண்றது, எல்லையே பெருசாக்கிட்டே வருது. இதுதான் அவளுக்கு பெருமை. அதெல்லாம் அப்ப ராஜாக்கு கோபம் கண்டிப்பாக இருக்கும். எங்க இருக்கும்? எங்க கோபம் இருக்கணுமோ அங்க இருக்கணும். தன்னை தாங்காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். உன்னை நீ காப்பாத்திக்கணும்னு முதல்ல நீ உன்னோட சீற்றத்தை, உன்னுடைய சினத்தை, உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அந்த கோபத்தை நீ கண்ட்ரோல்ல வச்சுன்னு காப்பாத்தலன்னு சொன்னா அது தன்னையே அடித்து விடும். அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னுவா. ராஜாக்களும் எங்க கோபத்தை காட்டணுமோ அங்கதான் கோபத்தை காட்டுவார். எல்லாத்தையும் கோபத்தை காட்ட மாட்டார். ஒரு புலவர் பாடுறார், ஏதோ வறுமையினால ஒரு பரிசு கேட்க அவர்கிட்ட போய்
சீற்றத்தை காமிச்சு போன விரட்டினா. அப்படி கூட ஒரு ராஜா இருந்தான்னு சொல்றார். ஒரு புலவர் வறுமையினால ஏ மாணிக்கமே, ஏ காமதேனுவே, ஏ கற்பக விருட்சமே இப்படின்னு பாடிட்டார். பாடணும்னு இந்த ராஜா அவன் ரொம்ப படிச்சவன்லாம் கிடையாது. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன நீ கல்லுங்கிற என்ன, மாணிக்கம்னாக்கா நான் கல்லா, அவன் கற்பக விருட்சமேன நான் மரமா, காமதேனுவேன நான் மாடா, என்ன நீ இந்த மாதிரி கீழ்த்தரமா என்னை பத்தி பாடுற அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்தானோ. இது மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ராஜாக்கிறவர் எங்க கோபம் வரணுமோ அங்க கோபம் வரணும். அறிவில் சிறந்தவனாகவும் பராக்கிரமத்திலே சிறந்தவனாகவும் வீரம் செறிந்தவனாகவும் எல்லா விதமான போர் பயிற்சிகளையும் அவன் செய்தவனாகவும் அவனை நினைச்சா கண்டாலே மற்றவா எல்லாரும் பயப்படக்கூடிய வேற்று நாட்டு அரசர்கள்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டிலே இருந்திருக்கா இல்லையா? விக்ரமாதித்தன் இருந்திருக்கார் அப்படிங்கிற, அசோக சக்கரவர்த்தி இருந்திருக்காருங்க, ராஜராஜ சோழன் இருந்திருக்காருங்க. அப்படி ராஜா ஒருத்தர் ஏக சக்கராதிபதினு தான் சொல்லணும். இங்க சூரியனுக்கு ஏக சக்கராதிபதி, ஒரே ஒரு சக்கரத்தை வச்சுன்னு வந்துன்னு இருக்கார். அங்க ஏக சக்கராதிபதி, ஒரு குடையின் கீழ் நாடு முழுக்க ஆட்சி பண்ணா அப்படின்னு. இன்னும் ரொம்ப பின்னாடி போய் நம்ம பார்த்தோம்னா புராண காலத்துலேன்னு பார்க்கச்ச இந்த உலகம் முழுக்கமே நம்ம பாரத தேசத்துலதான் ஆட்சி பண்ணிருக்காங்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். அங்கங்க இப்ப பார்க்கறச்ச ஒரு நாட்டிலேயே அகழ் ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம நாட்டுக்கும் நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கும் ஆதாரபூர்வமான அங்க சில ஐடென்டிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிறதுன்னு அப்படி சொல்றாரு. அப்படி சீற்றமுடன் வெற்றியாடும் அரசர்கள் இருக்கால, அவ தங்கக்கூடிய ராஜவீதி, ராஜா இருக்கிற இடம்னு எப்படி இருக்கும்? ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த காலத்துல மந்திரிகள், எம்எல்ஏ, எம்பி வீடுகளே எவ்வளவு பிரமாதமா இருக்கு. பெரிய பெரிய வில்லா மாதிரினா இருக்கு இல்லையா? அது மாதிரி ராஜாக்களுடைய ராஜா மகாராஜா இருப்பார். அவருடைய ராணிகளுக்கெல்லாம் தனித்தனியா வீடுகள் இருக்கும். அமைச்சருக்கு தனியா வீடு இருக்கும். சேனாபதிக்கு தனியா வீடு இருக்கும். இப்படி ராஜானா ராஜாக்கு பிள்ளைகள்லாம் இருந்தானே அவ பட்டத்துக்கு ஒரு வரைக்கும் அவளுக்கு இளவரசர்களுக்கு எல்லாம் தனித்தனி வீடெல்லாம் இருக்கும். அந்த வீதியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அந்த ரகுவம்சத்துல வரும்போது ரகுவனுடைய எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு காட்சி கூட சார் சொல்லுவார். என்னன்னா, இந்த கோடியிலேன்னு பார்த்தா அந்த கோடி வரைக்கும் தெரியுமா? காளிதாசன் சொல்லிருக்காரு அந்த அழகா. அது ஒரு இதுலயும் உப்பரிகைகள்லாம் இருந்தது. அது வாசல்ல இருந்து பார்த்தா இந்த கோடியிலேருந்து பார்த்தா அந்த கோடி தடை இல்லாத தெரியுமா? அப்படி வீதிகள்லாம் இருந்ததுன்னு. நம்ம மதுரையும் பத்தி கூட நம்ம ஆரம்பத்தை பார்க்கும்போது பார்த்துருவோம். வீதிகள்லாம் எப்படி இருந்ததுன்றத அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்துருவோம். வீதிகள்லாம் அப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு இதுலயும் சொல்ல போறார். ராஜாவுடைய அந்த அரண்மனை இருக்கக்கூடிய அந்த வீதியானது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல போறார். நம்ம இங்கிலீஷ்ல சாதாரணமா சொல்லுவோம் லேன் அப்படிமோ, ஒரு சின்னதா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் அப்படிமோ, ஸ்ட்ரீட்டுக்கு அப்புறம் ரோடு அப்படின்னுவோம். ரோடு ஸ்ட்ரீட்டை விட பெருசு ரோடு. அந்த ரோடை விட பெருசு ஹைவே. இது மாதிரி ராஜா வரதெல்லாம் ஹைவேயா தான் இருக்கும் இல்லையா? ஹை ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஹைவேயா தான் இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும். அப்படின்னா இது ஒற்றை ஆழியான்னு சொல்றது சூரியனை பத்தி சொல்லுது. செற்ற நேமி அப்படின்னாக்க ரொம்ப கோபம் மிகுந்த ஆணை சக்கரம். நேமின்னா சக்கரம். கால நேமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு வார்த்தை வருது. கால நேமின்னு என்ன? காலச்சக்கரம். இது சுழன்று கொண்டே இருக்கும். காலம் சுழன்று கொண்டே இருக்கும். இரவு பகலாகும், பகல் இரவாகும், இப்படி மாத்தி மாத்தி வருது இல்லையா? அதனால அது காலச்சக்கரம். அது செற்ற நேமி. செற்ற அப்படின்னு சொன்னாக்க கோபம்னு சொல்ற. இன்னொன்னு செற்றன அயம் சிரமொன்று செற்ற கையான் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அயன்னா பிரம்மா, பிரம்மாவோட சிரம் ஒன்று செற்ற கையான். அவனுடைய ஒரு தலையை கிள்ளிய, செற்றான கிள்ளிய கரத்தான் அப்படின்னு சொல்லி சிவனை சொல்றது இல்லையா? அந்த கபாலம் தானே கையில ஈரமான அந்த கபாலம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால ஆர்திர கபாலீஸ்வரர் கூட அவருக்கு பேர் இல்லையா? ஈரோடு, நம்ம கரூர் பக்கத்துல இருக்க ஈரோடு. ஈர ஓடு அப்படின்னு பெரியவா சொல்றாங்க. ஈர ஓடை கையில வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான். அதனாலதான் ஈர ஓடுன்றதா ஈரோடுன்னு மாறி எடுத்துன்னு அவர் சொல்லுவார். இப்படி கலி இருள், ரொம்ப கோபம் விழுந்த ஆணை சக்கரம், கால நேமிங்கிறது சக்கரம். அது கலி இருள் அப்படின்னாக்க இருட்டு. கலியில உள்ள இருட்டு அப்படின்னா கருப்பு. கருப்புன்னா பாபம்னு அர்த்தம். கோலோச்சனை செங்கோலோச்சி, நல்ல முறையிலே ஆட்சி செய்து அர்த்தம். தடம் புயம். புயம்ங்கிறது புஜம். இப்பதான் நமக்கு புரியுது. தடம்ங்கிறது ஒரு இடம். அது
பரந்த இடம். அது எந்த இடம்னா புயம், தடம் புயம் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய புஜங்கள் பராக்கிரமத்தினால இப்படி தடம்னு விரிந்து பறந்து உள்ள மார்பை உடையவனாக வலிமை உடையவனாக இருக்கிறானாம், வீரமான தோளை உடையவனாக இருக்கிறான். மாரடு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குல்ல, அந்த மாரடு அப்படின்றதுக்கு பகைவர்களை எல்லாம் கொன்று அப்படின்னு அர்த்தம். கோ மருகு அப்படின்னா கோன்னா ராஜா, மருகுன்னா போகக்கூடிய வீதி. கோ மருகு அப்படின்னாக்கா ராஜா போகக்கூடிய வீதி அப்படின்னு. இப்ப இந்த பாடலுடைய நம்ம பதம் பதமான அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகத்துல பாக்குற மாதிரியே நம்ம இதுலயும் பதம் பதமா பார்க்க வேண்டிய ஒரு அவற்றை ஏற்படுறது. ஒற்றை ஆழியான், ஒரே ஒரு உருண்ட சக்கரத்தை உடைய தேரிலே வரக்கூடிய சூரியன் ஒற்றை ஆழியான். அவன் என்ன பண்ணான்னா உலகு இருள் நீக்குமா போல, இரவு ஒதுக்குமா போல. ஒதுக்குறதுன்னா விளக்குறது, தள்ளிடுறது. அதை ஒதுக்கி, குப்பையெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுறோம் இல்லையா, பெருக்கி தள்ளிடுறோம்னா ஹால் நீட்டா ஆயிடுறது. குப்பையெல்லாம் பெருக்கிறது பின்னாடி ரேயில் எங்கேயோ போட்டுருவோம் நம்ம, அது மாதிரி பால்கனில போட்டுருவோம், ஒரு தொட்டி வச்சு அதுல போடுற மாதிரி. இத தேரினையுடைய சூரியன் என்ன பண்ணான்னா உலகத்தரக்கூடிய இருள் ஒதுக்குமா போல, இந்த உலகத்தரக்கூடிய வெளி இருள் இருக்கே அதை நீக்குவது போல. செற்றம் நேமியான், ரொம்ப கொடியவர்களிடத்துல, கெட்டவர்களிடத்துல, தீயோர்களிடத்துல, வேற்று நாட்டு விரோதிகள் இடத்துல எப்படி தன்னுடைய கோபத்தை ஒரு ஆணையாக பிறப்பிப்பதான். ஒரு ஆர்டரை போட்டு தான் ஒரு ஆணையிட்டு படைகள் கிளம்பட்டும் அப்படிங்கிற, படை அடிக்கப்படட்டும், படைகள் கிளம்பட்டும், உடனே மார்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி உடனே சேனாதிபதி இந்த படையை எடுத்துன்னு போய் எந்த நாட்டு மேல படை எடுக்கணுமோ இல்லை எந்த நாட்டுக்காரன் வந்திருக்கானோ அவனை எதிர்க்கிறக்கோ தயாரா போற மாதிரி தீயவர்களிடத்த தன்னுடைய கோபம் அப்படிங்கிற வெளிப்பாடாக உள்ள ஆணையை ஆர்டர்னால என்ன பண்ணணும், கலியுருள் தின்று அவன் என்ன பண்றான், தன்னுடைய குடி மக்களுடைய துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருளை கடிந்து அப்படின்னா கெடுத்துன்னு அர்த்தம். அதை இல்லாத மாதிரி செய்து துன்பத்தை விலக்கி துன்பத்தை அகற்றின்னு அர்த்தம். துன்பம் அகன்ற உடனே என்ன ஆயிடுவா, மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவா. அவளுக்கு வறுமையே இல்லை, அவளுக்கு கட்டமே இல்லை, அவளுக்கு எந்த விதமான துன்பமுமே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியா ராமராஜ்யம் சொல்றோம் இல்லையா, ராமருடைய ஆட்சியில மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா, எந்த விதமான கேடும் கிடையாது, எந்த விதமான எதிரிகள் படையெடுப்பு கிடையாது, ராமராஜ்யத்துல சுபிக்ஷம் மேலோங்கி இருந்தது அப்படின்னு சொல்ல இல்லையா. அப்பேற்பட்ட ராமராஜ்யத்துல கூட ஒரு சின்ன ஒரு அப்பழுக்கு வந்துடுத்து இல்லையா, சீதையை காட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை வந்தது இல்லையா, ராமருக்கே வந்தது இல்லையா. எவ்வளவு ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தாலும், நீதி வழுவா நெறிமுறையில ஆட்சி பண்றவனாக இருந்தாலும், அந்த ராணானப்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்த ராமர் அவருக்கே சோதனை வந்தது இல்லையா. அந்த மாதிரி வரும்போது அதுக்கு தயாராக அந்த எதிர்ப்பு சக்தியை தன்னிடத்திலே அவர்கள் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கோபங்கக்கூடிய ஆணையினால மக்களுடைய இருள் என்று சொல்லக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கி கோல் வச்சு நல்ல முறையிலே ஆட்சி செய்து மல் தடம் புய வலியினான், மற்றடம் புய வலியினான் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த மற்றடம் புய வலியினான் அப்படிங்கிறது என்ன, அப்படி எப்படி பிரிக்கணும்னா மல் தடம்புய, மல்ன யுத்தத்துல சண்டையிட்டு அதனால் வலிமை பெற்ற அந்த தோல் இருக்கு, அந்த தோல் புயம் அப்படின்னு புஜங்கள் மார்பு அது அகன்று விரிந்து பறந்து வலிமையோட இருக்கு. அந்த வலியினால் சொன்னாக்க, வலின்னா நம்ம சாதாரண சொல்றோம் தலை வலிப்பா காத்தாலேந்துங்கிற வலி, அந்த வலி இல்லை இங்க. வலின்னா துணிவு, வலின்னா பலம்னு அர்த்தம். வலிமை, அந்த வலிமைங்கிறத மை எடுத்துட்டா வலி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அந்த வலி இங்க வலிமை, வலியினால் அப்படின்னு அவனுடைய தோல் வலியினால், தோளில் ஏற்பட்ட வலியில தோளில் இருக்கக்கூடிய வலிமையினாலே ரொம்ப எப்பேற்பட்டது பெரிய விருந்து பறந்து விரிந்த பராக்கிரமத்தோட கூடிய அந்த தோல் வலிமையால மாறு அடு சீற்றம், மாறு அப்படின்னா பகைவர்கள், அடு சீற்றம் அப்படின்னா அவர்களை கொல்லுகின்ற அழிக்கின்ற செற்றத்தினை, செற்றினை கொல்லுகின்ற செற்றத்தினையும் அப்படின்னு போடுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சீற்றம் கோபம், பகைவர்களை அழிக்க வேண்டும், அவர்கள் மேல ஏற்பட்ட ஒரு கோபம், அந்த கோபத்தினால் ஏற்பட்ட அவளோட சண்டை போட்டு அவளை அழிச்சு வெற்றி அடைந்து குற்றம், அந்த வெற்றியை அடைந்த மன்னனானவன் மன்னவர் விழுக்குடி அரசனுடைய
அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அரசனுடைய சுற்றத்தார்கள் சேர்ந்த அவர்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய மன்னரும் மன்னரை சார்ந்த அவருடைய சொந்தக்காரர்களும் வசிக்கக்கூடியதான அந்த குடிமக்கள்னா எல்லா விதமான அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய சொந்தமான மக்கள். அவளாம் ஒரு நாட்டுக்கே தலைவராக இருக்கக்கூடியவர்னா அவருடைய வீட்டுல அவர் சொந்தக்காரெல்லாம் அங்கதானே இருப்பா இல்லையா? அவர் ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவளும் அங்கதானே இருப்பா. அப்படி இருக்கக்கூடிய அந்த கோமருகு உரைப்பாம் அப்படின்னு, கோமருகு அரச வீதி, அரசனானவன், மருகு செல்லக்கூடிய பாதை, அரசன் செல்லக்கூடிய பாதையை பற்றிய பெருமை எல்லாம் நாம் இங்கே சொல்லுவோம் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வாட்டி அதை பார்க்கலாம், அந்த அர்த்தத்தை இன்னொரு வாட்டி நம்ம பார்ப்போம். ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு தடவை பார்ப்போம். ஒரு வாட்டி பிரிச்சும் படிச்சுடலாம். ஒற்றை ஆழியான், ஒரே ஒரு சக்கரத்தை உடைய தேரினை உடைய சூரியன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருள் ஒதுக்குமா போல, உலகத்திற்குரிய புற இருளை, வெளி இருளை நீக்குவது போல, செற்றம் நேமியா தீயவர்களிடத்திலே பகைவர்களிடத்திலே இருக்கக்கூடிய கோபத்தினாலே தன்னுடைய ஆணையை பிறப்பித்து கலி இருள் தின்று துன்பமாகிய இருளை எடுத்து தன்னுடைய மக்கள் படும் துன்பங்களை எல்லாம் களைந்து கோல் ஓச்சி நல்ல முறையிலே செங்கோல் ஆட்சியை செய்து மல் தடம் புய வலியினால் விரிந்து பறந்த வலிமையான தோள்களை உடைய அந்த பராக்கிரமத்தினால மாறு அடு சீற்றம் பகைவர்களை எல்லாம் கொல்லுகின்ற அந்த திறனை, அந்த கோபத்தை உடையவனாகவும் குற்றம் அதனால் அடைந்த வெற்றியை உடையவனுமாக இருக்கக்கூடிய மன்னவர் விழுக்குடி ராஜனுடைய அரசனுடைய அந்த சக்கரவர்த்தியினுடைய விழுக்குடி, அவருடைய உறவினர்களாகவும் சுற்றத்தார்களாகவும் உற்றார்களாகவும் இருக்கக்கூடிய குடிகளை உடைய கோமருகு உரைப்பாம். அரசனுடைய வீதி, அரசன் வசிக்கக்கூடிய அந்த மாளிகை இருக்கக்கூடிய அந்த வீதியுடைய சிறப்பை எல்லாம் நாம இனிமே பார்க்க போறோம். உரைப்பாம், நாம சொல்லுவோம் அப்படிங்கிறது. இது ஒரு அளவுக்கு இப்ப கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு இல்லையா? ஒற்றை சக்கர தேரினை உடைய சூரியன் உலகத்தின் புற இருட்டை எல்லாம் விளக்குமா போல தன்னுடைய கோபம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணை சக்கரத்தால துன்பம்ங்கக்கூடிய பாபம் அப்படிப்பட்ட இருளை எல்லாம் போக்கி செங்கோல் ஆட்சி நல்ல முறையிலே ஆட்சி செலுத்தி தன்னுடைய வீர தோல் வலிமையினால பகைவர்களை எல்லாம் அழித்து அந்த கோபத்தோடு வெற்றியையும் அடைந்திருக்கக்கூடிய அந்த அரச குடியினர், அரசனுடைய உற்றார் உறவினர் சுற்றத்தார்கள்லாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ராஜ வீதியின் பெருமையை உரைப்போம். அரசனுடைய அந்த வீதி, ராஜ வீதி, ராஜபாதை அப்படின்னு சொல்ல, பெரிய ராஜபாதை அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் சொல்றது உண்டு. அதுதான் சார் அவர் எப்படி போறாரு பாருங்க, ராஜபாதையில போறாரு, அவருக்கு என்ன? ஏன்னா ராஜபாதையில எந்த தடையுமே இருக்காது இல்லையா? மன்னர் வராருன்னு எல்லாம் நகர்ச்சி ரோட கிளீன் பண்ணி, அவர் போற ரோடையாவது கிளீன் பண்ணி வச்சு ராஜாக்கு மனசுல ஒரு இம்ப்ரெஷன் கொடுப்பா இல்லையா? எப்படி தன்னுடைய நாடு இப்படிதான் இருக்கு சுற்றம் சூழல், அவர் நெஞ்சுன்னு இருப்பார் இல்லையா? வெளியில எப்படி இருக்குன்னா அங்கெல்லாம் அதுக்குதான் மாறு வேஷத்துல போவானா. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் எதுக்காக ராத்திரில இருந்து அவெல்லாம் தூங்க மாட்டா, மாறு வேஷத்துல போவானா. மாறு வேஷத்துல போய் அங்க இங்கெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு உண்மை வெளிப்படும். இந்த மந்திரிலாம் நிஜமாவே சொல்றானா இல்ல பொய்ய சொல்றானா, நம்மளை ஏமாத்துறானா, உண்மையான நிலைமை என்னன்னு ராஜா தானே போய் கண்டறிவாராம். அது பாண்டிய நாட்டுல நிறைய நடந்திருக்கிறதா சொல்லுவ. பொற்கை பாண்டியன்கள் கூட அந்த மாதிரி நடு ராத்திரில போய் மாறு வேஷத்துல ஊர்ல எல்லாம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்பான் அப்படின்னு. அதே மாதிரி தஞ்சாவூர்ல கூட சோழ ராஜா ஒட்டக்கூத்தரோடையும் கம்பரோடையும் சேர்ந்து அவர் ராத்திரி மாறு வேஷத்துல போய் ஊர் ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறார் தன்னுடைய ஆட்சியை பத்தி எல்லாம் பார்த்தார் அப்படின்னு கூட நம்ம கேள்விப்படுறோம், கதையில தெரியுது. அடுத்த பாடல் ஒரு மாதிரி பார்க்கலாம், அதையும் பார்த்துடுவோம். தரங்க வேலை கடமையே தாளுற பிடித்து துரங்க மாவன தொகுத்த மந்துரை பல வருவி இறங்குமோர் அறிவு உயிர் வரை யாவையும் பெயர்த்து மரங்கொள் யானை போல் பிணித்த கூடம் பல மன்னோர். தரங்க வேலை, அப்புறம் கடம். இதுல தரங்கம் அப்படின்னு இங்க கேட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம துரங்கம், தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் கூட இருக்கு இல்லையா? துரங்கம், துரகம், துரங்கம் அப்படின்னா கொஞ்சம் புரியுறா போல இருக்கு.
அப்புறம் யாவையும் பெயர்த்து அப்படின்னா எல்லாத்தையும் பெயர்த்து எடுத்து அப்படின்ற மாதிரி புரியுது. மரம் அப்படிங்கிறது புரியுது. யானைங்கிற வார்த்தை புரியுது. அதுக்கு மேல ஏதாவது புரியுதா அப்படின்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம எப்படி பதம் பிரிக்கிறது அப்படின்னு அந்த பாடலை பார்த்தோம்னாக்க நமக்கு பதம் பிரிச்சோம்னா அது அர்த்தம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். தரங்க வேலைகள் தம்மையே, தரங்க வேலையே வேலைகள், வேலை வேலைகள் தம்மையே, அது வேலை கடமையே அப்படின்னு இருக்கு இல்லையா? அத தரங்க வேலைகள் தம்மையே அப்படின்னு பிரிக்கணும். அப்புறம் தாழ் உற பிணித்து, அங்க தாழ் உற பிணித்துன தாழ் உற பிணித்து துரங்க மா என தொகுத்த மந்துரை பல அருவி இறங்கும் ஓர் அறிவு உயிர். அப்புறம் வரை யாவையும் பெயர்த்து மரம் கொல் யானை போல் பிணித்த கூடம் பல அப்படி பிரிச்சுட்டோம்னா இப்ப அர்த்தம் நமக்கு புரியும். இல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க, இந்த கடல் அலைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து கட்டி கொண்டு அது ஒரு பெரிய கூடம் மாதிரி அதுல பிணைச்சு வச்சுட்டா எப்படி இருக்குமோ அது போல கயிற்றால் கட்டப்பட்ட குதிரைகள் கூடங்கள் போல தொகுத்து கட்டப்பட்டிருக்கும் குதிரை லாயங்களாம். குதிரைகள் இருக்கிற இடத்துக்கு பேர் குதிரை லாயம் சொல்றோம் இல்லையா? அது ஹார்ஸ் அது கட்டுற இடத்துக்கு கூட அது ஒரு பேர் இங்கிலீஷ்ல உண்டு, ஸ்டேபிள். ஸ்டேபிள் மாதிரி இங்க குதிரைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்களாம். அது வரிசையா அந்த சில குதிரைகள் எல்லாம் கால் வெள்ளையா இருக்கும், உடம்பு பிரவுனா இருக்கும், கருப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும், எப்படி இருக்கும், ஆனா கால்ல கருப்பா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா கடல் அலைகள்லாம் ஒன்னா சேர்த்து கொண்டு அதை கட்டி வச்சு வரிசையா நிக்க வச்சு அதை ஒரு கூடமா அமைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த ராஜாக்கு சொந்தமான குதிரைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற விதமும் அந்த குதிரை லாயமும் இருந்துதான். அதுக்கப்புறம் எப்படி அருவி சத்தம் போட்டு, அருவின்னு ஃபால்ஸ், அது சத்தம் போட்டு அது ஓரறிவுங்க, அதுக்கெல்லாம் ஜாஸ்தி அறிவு கிடையாது, அது பாட்டு வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன ஒரே ஒரு அறிவுனா மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி போகணும். எல்லாரும் சரித் வல்லபம் சொல்ற மாதிரி எல்லா இந்த அருவிகளும் நீர்களும் என்னன்னா போய் கடல்ல போய் தான் சேரும். அது ஒண்ணுதான் தெரியும், அதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, தானாவே எதுவுமே இயங்காது, நல்லது கெட்டது ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட ஓரறிவுள்ள உயிர்கள் சொல்றா. இதுல மலைகள் எல்லாத்தையும் பெயர்த்து அந்த மலையில இருந்து அருவிகள்லாம் முழங்கி கொண்டு வருது. அப்பேற்பட்ட அந்த மலைகள் எல்லாம் எல்லாத்தையும் அப்படியே பூமியோட பேர்த்து எடுத்து ஒரு இந்த கட்டு தறியவே முறிக்கக்கூடிய யானைகள், பலம் கொண்ட யானைகள், அதை கட்டி வச்சா அந்த கம்ப கூட முடிச்சிடும். அதுதான் காலில் சங்கிலியை போட்டு வச்சு விடுறாவ. இந்த கட்டு தறின்னா அந்த கட்டக்கூடிய தறின்னு அர்த்தம். கொட்டும் தறி குறிக்கும் சமயம் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்வார். அப்படின்னாக்க இந்த விஷயமே புரியாத மனுஷாளுக்கு உலகம் முழுக்க அம்பாளுடைய ஒரு சக்தி தான் இருக்கு, 6 விதமான சமயங்கள் இருந்தாலும் சக்தி அவ ஒத்தி தான் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் புரியலையே மக்களுக்கு. இது எப்படி இருக்குன்னா மலை மேல கொண்டு போய் இந்த தறி அடிச்ச மாதிரி இருக்கான். இந்த மாடு யானை இதெல்லாம் கட்டுறதுக்கு சொல்ற கொட்டும் தறி, அந்த தறிங்கிறது அது போய் அங்க அடிச்சு வச்சா எப்படியோ அது மாதிரி, எப்படி அந்த மரத்தை கொண்டு போய் அந்த தறியை கொண்டு போய் மலை மேல அடிச்சா அது இருக்கும், உடஞ்சுதான் போகும் இல்லையா? அது இங்க அந்த வார்த்தை கட்டுத்தறியை முறிக்கின்ற யானைகள் போல். இந்த யானையை கட்டி வைக்கக்கூடிய அந்த தறிகள் இருக்க அந்த கட்டைகள் எல்லாம் அப்படி யானை எப்படி அனாயாசமா அப்படி முறிச்சிடுமோ அப்படி சங்கிலியால் கட்டின யானை கூடங்கள் அங்க மலையவே பெயர்த்து கொண்டு வரிசையா வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அந்த யானை கூட்டங்கள். அந்த யானைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கக்கூடிய யானை கூடம் அப்படின்னு சொல்லலாம். கேரளால போன நம்ம இதுல கூட குருவாயூர்ல கூட ஆனைக்கொட்டாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 30-35 யானை இருக்கும். அது சின்னது குட்டி பெருசு எல்லாமா இருக்கும். அதுல இருந்து ரொம்ப ஒரு சாமர்த்தியமா ரொம்ப அழகான சாதுவாகவும் இருக்கணும், அதோட வலிமை உடையதாகவும் இருக்கணும், சொன்னதை கேட்கறதாகவும் இருக்கணும். அப்பேற்பட்ட யானையே அதுக்கும் சில பந்தயங்கள்லாம் வச்சு அதை செலக்ட் பண்ணுவா. செலக்ட் பண்ணி அந்த யானையை ஒண்ணு தேர்ந்தெடுத்து ஒரு வருஷம் பூராவும் குருவாயூர் ஸ்ரீவேலின்னு சொல்றாங்க கோயிலுக்குள்ள. அந்த குருவாயூர்ல உள்ள சுவாமியுடைய கர்ப்பகிரகம் அந்த கோவில், அதுக்கு வெளியில ஒரு பிராகாரம் இருக்கும்.
எப்படி இந்த மயிலாப்பூர் கபாலி கோயில்லாம் இருக்கிற மாதிரி, பார்சாத் கோயில்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு வெளியில வந்து சுற்று பிராகாரம் இருக்கும். அந்த சுற்று பிராகாரத்துல யானை மேல இந்த சுவாமி உற்சவ மூர்த்தியை வச்சு ஸ்ரீவேலின்னு ஒரு நாளைக்கு 2-3 தடவை 3 சுத்தி வருவா. அந்த சீவேலி போது உள்ள யாரையும் விட மாட்டான். அந்த சீவேலி ஆகி முடிஞ்ச அப்புறம் தான் வந்து நம்ம எல்லாம் உள்ள போக முடியும். அது ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதுக்கு யானையை எப்படி செலக்ட் பண்ணுவான்னா, இந்த யானை கொட்டாரத்துல இருக்கக்கூடிய யானையிலேயே அப்படி ஸ்டாண்ட் பை கூட வச்சிருப்பா. ஒரு 1, 2, 3 அந்த பெரிய முதல் யானைக்கு உடம்பு சரிப்படலைன்னு என்ன பண்றது? அப்ப அதை போய் இழுத்துன்னு வர முடியுமா? அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பை ஒரு யானை, அதுக்கு ஸ்டாண்ட் பை ஒரு 3 யானை வச்சுட்டு இருப்பாவா. அந்த 3 யானைகளும் சொன்னதை கேட்கும். அதுக்கு அந்த யானையில கூட வந்து ஒரு பக்தி உள்ளது, பக்தி இல்லாததுலாம் கூட அதுலயும் இருக்கும். நாஸ்திகன் ஆஸ்திகன்லாம் அதுலயும் உண்டு. சிலதெல்லாம் கட்டுப்படாது, சுவாமி தூக்கிலாம் வராது. சில யானைகள் உயிரே விடும். கேசவன் ஒரு யானை இருந்தது. அந்த யானை வந்து அப்படியே பரம பக்தி அதுக்கு, அந்த கஜேந்திரன் மாதிரி பரம பக்தி அதுக்கு. அது ரொம்ப பக்தியோட சுவாமிய சந்தோஷமா இது பண்ணி கடைசியில வந்து கோவில்ல சீவேலி முடிச்சுட்டு அது வந்து கோவில்ல படுத்துட்டு தன்னுடைய பிராணனை அந்த சன்னதியிலேயே விட்டுடுத்தோன்னு சொல்லுவா. அதனால அதுக்கு ஒரு பெரிய நினைவு சின்னம் கூட ஒரு யானை பண்ணி அதுக்கு கேசவன் கூடம் சொல்லி கூட வச்சு அங்க இருக்கா. அப்படி இந்த மலைகள் எல்லாம் பெயர்த்து கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்குமோ அதெல்லாம் அந்த கட்டி ஒரு கூடம் அமைச்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரியாக இந்த யானை கூட்டமானது இருந்தது அப்படின்னு. குதிரைகள் லாயம் எப்படி இருந்தது, யானை கூடம் எப்படி இருந்ததுன்னு சொல்லும் போது, குதிரைகள்லாம் எப்படி வச்சிருந்ததுன்னா கடல் அலைகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி கொண்டு வந்து வரிசையா அதுல காலில் சங்கிலியை போட்டு கட்டி வச்ச மாதிரி குதிரை லாயம் இருந்தது. மலைகள் எல்லாம் அருவியோட சேர்ந்த மலைகளை எல்லாம் பெயர்த்து கொண்டு வந்து அங்க கட்டி வச்ச மாதிரி யானை, அந்த அருவி கொட்டுற மாதிரி ஆடிண்டே இருக்கிற மாதிரி யானையுடைய தும்பிக்கையும் ஆடிண்டே இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த ஒரு உபமானமாக அவர் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட வரிசையாக குதிரைகள்லாம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த லாயங்களுடைய காட்சி கடல் அலைகளை கட்டி வச்சது மாதிரி இருக்கு அப்படின்னு இவர் வந்து கற்பனை பண்றார். அதே போல யானை கூட்டங்கள்லாம் சங்கிலியால கட்டப்பட்ட அந்த யானை கூடங்களுடைய காட்சியும் அந்த மலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் பெயர்த்து கொண்டு வந்து வரிசையாக வச்சு கட்டப்பட்ட காட்சி போல இருந்தது அப்படின்னு இந்த செய்யுள்ள சொல்றார். இதனுடைய கடின பதங்களுடைய அர்த்தத்தையும் இதனுடைய பிரதிபத அர்த்தத்தையும் நம்ம அடுத்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.